ஹாய் வீவர்ஸ், ஒரு சின்ன மீன் 3 வச்சு நல்ல ஃபிஷ் ஃப்ரை மாதிரி பண்ண போகிறேங்க. அது உங்களுக்கும் காட்டலான் இருக்கேன். இது எப்படி பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா கீறிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக சோம்புத்தூள், கொஞ்சம் தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் லெமன் சின்னூறு பீஸுங்க, ரொம்ப வேண்டாம், எண்ணெய். இதை நல்லா பெரட்டி ஒரு 1 ஹவர் அப்படியே நம்ம வச்சிடலாம். நான் 3 தான் எடுத்திருக்கேன். இது வந்து நடுமுள் மட்டும் இருந்ததுன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பிச்சு சாப்பிட்றதுக்கு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பெரட்டி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு திரும்பி நம்ம இதுக்கு மிளகாலாம் சேர்க்குறதுனால நான் காரம் கம்மியாக போட்டிருக்கேன். இது ஒரு 1 ஹவர் அப்படியே வச்சிடலாங்க. பார்த்திங்கன்னா எண்ணெய் வச்சுருக்குறேங்க, கம்மியாக தான் எண்ணெய் வச்சுருக்குறேன். இந்த ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயை தான் நம்ம இந்த மசாலாவுக்கு யூஸ் பண்ணணும். கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும். இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணணும். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுக்கணுங்க. அதுக்கப்புறம் 4 வரமிளகாய், அது உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 2 பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், உப்பு, கொஞ்சமாக புளி கரைச்சல். இப்போ இதை நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இதை மசாலா யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, உடையாமல் அப்படியே. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். நம்ம அதே எண்ணெயில் கொஞ்சோண்டு சோம்பு மட்டும் போடலாம், வேறு எதுவும் வேண்டாம். லைட்டாக பொரிஞ்சோன்னே நான் அரைச்சி வச்சுருக்க மசாலா அந்த எண்ணெயில் போட்டுடலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம், மற்றதெல்லாம் நம்ம சேர்த்துட்டோம் அதில். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரத்துலேயே நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலா நல்லா வெந்து அந்த எண்ணெய் வந்தோடனே தான் நம்ம ஃபிஷ்ஷை இதில் சேர்க்கணும். மற்றது எல்லாமே இதில் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதை போட்டதோடு இப்போ கொஞ்சம் பாருங்கள், சைட்லலாம் எண்ணெய் வந்துருச்சு, நல்லா சுருண்டு வந்துச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த ஃபிஷ் எடுத்து இதில் வச்சிடலாம். நல்லா பெரட்டி விட்டுடலாம். இதில் மசாலா சேர்கிற மாதிரி உடையாமல் நம்ம பெரட்டணும். ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா அப்படியே சுருண்டு வந்துடும். நம்ம அதை எடுத்துடலாங்க. பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா சுருண்டு வந்துருச்சு. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கலை, ஃபிஷ்ஷுன்றதுனால கொஞ்சம் காரசாரமாக இருக்கட்டும் அப்படின்னு. இது மேலே நம்ம வந்து கொஞ்சோண்டு வெங்காயத்தாள் தூவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்துடலாம். வெங்காயத்தாள் வேணான்னா கூட நீங்கள் விட்டுருங்க, ஆனால் அது கொஞ்சம் பொட்டை கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக ஒரு ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரே மாதிரி ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.